நான் இப்படி கஷ்டப்படுறதே என்ன மனசு பார்த்தான்னு சொன்னால் உயிரோடு இருக்க மாட்டாளா? எவ்வளோ காலத்துக்கு பிறகு நீங்கள் இப்படி ஒரு தோட்டத்துக்கு இறங்கி கச்சான் பிடுங்குறீங்க? நான் 81 82 கச்சான் நட்டுறான். அது காதல் பரிசாக இருக்கா, அது கசப்பு பரிசாக இருக்கா? எல்லா சுக இஸ்தல வாசங்களும் இருக்குண்ணே. இந்த நாளை கண்டு இந்த ஐயா பயப்படுறாரு. இங்கே ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் முத்தையங்கட்டில் நிற்கிறோம். இன்றைக்கு எங்கள்கிட்ட தமிழ்கிழவன் ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்திருக்கிறார் ஐயா. பார்த்தாலே அப்படியே ஸ்டைலாக ஒரு மார்க்கமாக இருக்கிறார் ஐயா. அதோட பார்த்தீங்கன்னா சுதர்சன் நான் வந்திருக்கிறார். எல்லாரும் உண்மையிலே அந்த என்ன சொல்கிறது, கிராமத்து வாழ்க்கையை விரும்பி எங்கள்கிட்ட ஓடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு அவையில ஒரு சந்தோஷப்படுத்தி இன்றைக்கி பாருங்கள் நிற்கிறதே முதலாவது ஆரம்பமே குளத்தில் மீன் மாட்டை வந்திருக்கிறோம். இதில் தான் இன்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்கும். ஐயா மட்டுமில்லை, ஐயாவோட சேர்ந்து ஒரு 10-15 பேர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த இடத்தை ஒரு காட்டி இன்றைக்கு ஐயாவை ஒரு என்ன சொல்கிறது சந்தோஷம் மட்டும் படுத்துறோமா, வாய்க்கால் எல்லாம் போட்டு உருட்டி எடுத்து பிரட்டி இன்றைக்கு ஐயாவை சந்தோஷப்படுறது தான் பிரான்ஸுக்கு அனுப்பி வைக்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு ஆளோட வந்திருக்கிறேன், அவன் லேசில் விட மாட்டா. நீங்கள் செய்யறதுக்கு அவன் பரிவாரங்களோட வந்திருக்கிறா. எனக்கு பாதுகாப்பு சும்மா இல்ல, காதல் மனைவியை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. அதுதான் முக்கியமே. இப்போ வாங்க அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். வீடியோக்குள்ள போவோமா? இதில் பாருங்க ஐயா மீன்கள் பார்த்து வேண்டி கொண்டிருக்கிறார். உள்ளுக்கு இருக்குது மீன் பாருங்க. பாலை பாருங்க இவ்வளவு பெருசுண்டு. இது பாருங்க இவ்வளவு பெரிய சிலாப்பி உண்டு. ஜப்பான் மாதிரியோ இங்கே பாருங்க இவ்வளவு பெருசுண்டு. எல்லாமே சிலாப்பி தான். இதெல்லாம் எவ்வளோ சொன்ன? இது கிலோ 460. இது அந்த உழுவே இங்கே பாருங்க இந்த ராலை கண்டு இந்த ஐயா பயப்படுறாரு. இங்கே பயமா எனக்கா? அங்கால பக்கம் காடை பாருங்க எப்படி தெரியுதுண்டு. அதில் பாருங்க போட்டோ ஒன்று வருது. ஐயா என்ன மீன் இருக்கா பார்த்தீங்களா? மீன் எவ்வளோ இருக்குண்டு. துடிக்குதெல்லாம் உயிர் மீன். எவ்வளோ வந்துட்டு 2400. 5 கிலோ. 5 கிலோ நீங்கள் பார்த்தீங்களா? மீன் எத்தனை சொல்லுங்க அப்போ? 4 மீன் தானப்பா. 4 மீன் 5 கிலோ. இங்கே வருங்க இறால். ஒரு கிலோக்கு மேலே வருமே. 4 ஐயா பானையை உடைக்க போறாரா? சரி வாங்க பானையை வைப்பான். பால் கறந்து வச்சிருக்கேன். பச்சை வெள்ளையா கிடக்குது. பச்சைன்றீங்க? பச்சை பால் காய்ச்சாத பால். இப்போதான் இந்த இதில் கறந்து வச்சிருக்கேன். பார்ப்போம். இதில் தான் கருவா மரம் நிற்குது. எவ்வளோ காய்ச்சிருக்கான்னு பார்த்தீங்களா கருவா? பிடுங்கம்மா. இது முளைக்க போடுறது. பிடுங்கடா உண்டு. ஓ
சரி மணந்து வர தம்பி கருவா மனம் அடிக்குது என்ன மணக்குதா உண்மைதான் சொல்லி இருக்கிறீங்க போய் சொல்ல இல்லையாண்ணே இப்போதான் மனக்கு வருதா எங்கடா குறிச்ச கொப்பு காணையில் அதுவும் அந்த கோப்பு அப்போ பட்டு என்ன மாதிரி இந்த இதை தண்டை வட்டி எடுக்கிறது இதை கொண்டு போவோம் அம்மா என்ன பால் காய்ச்சிட்டீங்க அவரோட கொஞ்சம் பொங்கி வந்துட்டு மண்பானையில் பொங்கி வர பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு வடிவாக இருக்குண்டு உடன்பால் பசுப்பால் உங்களுக்கு தோட்டத்தில் இருந்து எடுத்தது தோட்டத்தில் இருந்து இல்லையம்மா மாட்டில் இருந்து இது வந்து இந்த வன்னிவிழா தோட்டத்தில் பிடுங்கின கருவாயில இந்த கருவாயில என்ன செய்ய போகிறோம் வேண்டாம் வாங்க கிட்ட வாங்க வாங்க கிழிச்சு இதாண்டு இந்த பாருக்கெல்லாம் கூட போகிறோம் இது வந்து எதுக்காக இப்போ இதை போடணும் இது ஒரு நல்ல ஒரு வாசத்தை தரும் வாசத்தை தரும் வாசத்தை தரும் அப்போ நாங்கள் அங்கே ஃப்ரான்ஸில் செய்ய ரெஸ்டாரண்ட்டில் மசாலா டீன்னு சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் அதுக்குள்ள கொஞ்சம் கருவா கொஞ்சம் கராம்பு மற்ற என்ன ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தேயிலையும் போட்டு காய்ச்சி குடிச்சா நல்ல இதாக இருக்கும் எப்படி இருக்குது டீ சூப்பர் நல்லா இருக்கும் 2000 மனுஷங்க ரெண்டு போட்டு இதாண்ட வரலாம் அதால நீங்கள் நல்லாண்டு சொல்லுவீங்க நல்லாண்டு சொல்கிறேன் விட்டு கொடுக்க மாட்டீங்களே நீங்கள் அவன் ரெண்டு டீ வச்சபடியால் அது எப்படி நல்லா இருக்கும் மற்ற உங்கள்கிட்ட அம்மாண்டு தயாரிப்பு நல்லா சூப்பர் கச்சான் முடுங்க போகிறான் தோட்டத்தில் கச்சா முடுங்க போகிறோம் தோட்டத்துக்குலாம் கச்சான் முடுங்க போகிறோம் அப்போ அவர் என்ன பிடுங்கலாம் தானே கச்சான் ஓ சரி ஓகே எங்கண்ட தம்பி இருக்கிறார் இதில் நெல் விதைக்கிறதுக்கு இடம் விதைச்சாச்சு இதில் விதைச்சிருக்கான இது போட்டிருக்கிறார் இது என்ன மாதிரி வெண்டிக்காய் கொண்டு போய் சந்தையில் வைக்கிறாங்களோ ஓ அப்படி அப்பா கொண்டு கொடுத்தவர் அப்பா கொண்டு போய் கொடுத்தவர் என்ன விலை போகுது வெண்டிக்காய் இப்போ எவ்வளோ அம்மா வெண்டி 100 100 இதில் ஒரு வெண்டிக்காய் பிடுங்கட்டி ஓ பிடிங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் எங்கள்ட இளமைகளை ஞாபகப்படுத்துது நாங்கள் வெறப்பால் போவோம் நடந்து காணிகளில் அதுதான் சரியோ ஆற்றாலும் காணிகள்லையே வண்டி முளைச்சிருக்கு இந்த சைட்லாம் போட்டுருப்பேன் அப்போ பிடுங்கி போட்டு ஒரு கச்சா முடுங்கிறதுக்கு எவ்வளோ பேர் வரையிலும் என்ன இருக்கும் ஓ சூப்பர் சூப்பர் நான் இது ஃப்ரான்ஸ்லேயே வண்டி நட்டு வெள்ளான போய் அந்த இதில் ஒரு பிடுங்கி சாப்பிட்றோம் இது நல்லா பச்சையா சாப்பிட்றது நல்லா எது இது எருக்கலை இது வந்து எருக்கலை வந்து இந்த ஆயுர்வேத வருத்தங்களுக்கு நல்ல இந்த முள்ளுகளெல்லாம் குத்தினா பாட்டி போட்டு வச்சு கட்டுவினோம் இருக்குல்ல ஓ அந்த பாதங்களுக்கு வச்சு கட்டுவினோம் அப்படியான இது செய்யணும் இங்கே பாருங்க கச்சானா இங்கே அம்மா கச்சா முடுங்கிட்டா இங்கே பார்த்தீங்களா கச்சானே இப்போ அம்மா பிடுங்கி தான் தருவா நீங்கள் தான் ஆயணுமா நல்ல கொண்டே போட்டாரு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் பார்த்து கொண்டு நிற்கிறோம் பாருங்க இப்போ எவ்வளோ காலத்துக்கு பிறகு நீங்கள் இப்படி ஒரு தோட்டத்துக்கு இறங்கி கச்சா பிடுங்குறீங்க நான் 81 82 கச்சா நட்டுறான் அம்மாடா எங்கள் முழங்காவில்லை அப்போ நான் பிறக்கவே இல்லை அது கச்சானது ஒரு சுரந்த பயிர் கச்சான் உண்மையிலேயே ஒன்றை போட்டால் 25-30 எடுக்கலாம் அதுதான் அதை விட நல்ல லாபம் விலையே நல்ல லாபம் ஆனால் போட்ட கச்சான அவ்வளவு நான் வச்சு சாப்பிட்றேன் அவ்வளோ விருப்பம் வேணே இப்போ நாங்களும் கச்சான் தான் வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்க அம்மா அவ்வளோ ஆசை அப்படிங்கிறாண்டு அவாவுக்கு சரியான விருப்பம் விருப்பம் தான் பாவக்காய் வேலியா பாருங்க இது ஒரு பாவக்காய் இருக்குது இஞ்சாலை இருக்குது இந்த பாகற்காய் வந்து சூப்பர் ஜாமான் என்னென்றால் இந்த சலரோகாரங்கள் தரவழி ஆக்களுக்கெல்லாம் நல்ல சாமான் இது பச்சையாக சாறு குடிஞ்சு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும் சுவையாக இல்லை ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நாளைக்கு மேலே கிடக்கு பெருசு அது இருக்கட்டும் அது இருக்குது என்ன இஞ்சி இதில் ஒன்று கிடக்கு இது பழத்து கிடக்கு ஓகே நல்ல விஷயம் இஞ்சால இந்த வேலிக்கங்காரே வேறு யாரையும் குளம் குளமா அப்போ எனக்கு ஒரு பாவக்காய் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது பிடிங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு எது உங்களுக்கு ஓகே இருக்கோ அதை பிடிங்கி சாப்பிடுங்க நான் முழுக்க சாப்பிடலாம் இல்லோ அவள் உங்களோட காதல் மனைவிக்கு கொடுங்க அரைவாசி ஐயோ அது காதல் பரிசாக இருக்கா அது கசப்பு பரிசாக இருக்கா சும்மா இந்த உள்ளுக்கு இருக்கிற இதெல்லாம் இருக்கா இதாண்டு போட்டு இது இப்படியே சலாத் மாதிரியும் போட்டு சாப்பிடலாம் இதாண்டு இது கொஞ்சம் முத்தி இதை நீக்கினா கொஞ்சம் கசப்பு குறையும் இதை நீக்க கொஞ்சம் கசப்பு குறையும் எப்படி இருக்கு பாவக்காய்
கசக்குதா? போங்க. முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லுங்க. இந்த இதுக்குள்ள ஒரு வல்லும் இல்லை. முன்னுக்கு கொண்டு வந்து சப்பி தான் வந்து பின்னுக்கு விடுங்க. நல்லா இருக்குது. இது கொஞ்சம் பிடிக்க பச்சையாக வட்டி போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாயம் தூவி போட்டு சாப்பிட அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாரும் சொல்லிட்டு சிரி போடலாம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தரும். இது வந்து என்ன மரம்ண்டா எலுமிச்சையா முள்ளு எலுமிச்சை. அதாவது நாங்கள் இதை சொல்லுவோம் ஊர்தேசி உண்டு. ஊர்தேசி சொல்கிறதா? வெயிலுக்கு கரைச்சி குடிக்க அந்த மாதிரி இருக்கும். ஓ இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டையா. தக்காளி பழம் சாப்பிட நல்லா இருக்கும். வெண்டிக்காய் சாப்பிட்டேன், பாவக்காய் சாப்பிட்டேன், இப்போ தக்காளி பழம். இந்த மிளகாய் உடைப்பு தண்ணி இந்த மாதிரி அப்போ வாழ்க்கையில் என்ன வேணும்? அறுசுவையும் இருக்க வேணும். உங்களோட சாப்பாடுலையும் சரி எல்லாத்துலேயும் சரி சுவை வந்து வித்தியாசமாக இருக்கணும். இப்போ நாங்கள் பால் குடித்தோம், இனிப்பாக குடித்தோம், பாகற்காய் கக்கராக குடித்தோம், கச்சல் வண்டிக்காய் வந்து சவரப்பு பேர் அது மாதிரி சுவை உப்பு தோணி. இப்போ உழைப்பு இவ்வளோ தான் வாழ்க்கை. இப்படி என்ன உண்மைதான். எனக்கு சரியா 42 43 வருஷத்துக்கு புறந்த அனுபவம் உண்டு. இப்போ வந்து தமிழ்குள்ள உலகாக்கு லேம் மாஸ்டரோட பழக்கிறார் பாருங்க. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணமுடையோன் விவசாயி. விவசாயி விவசாயி. கச்சான் கலவுற இடத்த பார்க்கவே ஆசையாக இருக்குங்க. அப்படியே விழுந்து இதுக்குள்ள பிரபலம் போல அடாக்கு. வானபோது ஐயோ எவ்வளோ வேலை செய்வேன் நான். சும்மா இருந்த இடத்து வேலையா? ஆரோ ஒரு மனசுக்காரர் சொன்னவளாம், இருந்த இடத்து வேலையாண்டா என்று அவரும் செய்வாரன்னு சொல்லி. என்ன கச்சான இதில் அவிக்க போறீங்களா? கச்சான அவியுங்க வந்தீங்களா ஒரு பக்கத்தாலே? கச்சான் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அவிக்க போகிறோம். உப்பை பார்த்தீங்களா என்ன மாதிரின்னு சொல்லி. அது அந்த மூடியை காட்டுங்க, மூடி காட்டுங்கம்மா. இது என்னம்மா நீங்கள் கொண்டு வந்தீங்களா வெளிநாட்டில் இருந்து? இவ்வளோ பெரிய சூப்பி போதில் கிடக்கு. ஓச்சி போதிலான்னு சொல்லியா? அப்படியா? இல்லை, நான் இப்படி கஷ்டப்படுறதே என் மனசு பார்த்தான்னு சொன்னால் உயிரோடு இருக்க மாட்டாளா? வேற வேண்டாம் சொல்லுங்க. கொஞ்சம் வேற வேண்டான்னு சொல்லுங்க. அங்கே வெளிநாட்டில் இந்த பெரிய இந்த மீனெல்லாம் இருக்கும். ஓ, இந்த மீன் இந்த குளத்து மீன் இருக்கா அப்படி? ஓ, அது நல்ல கேள்வி.
அதில் அந்த நடுமுதுகில் இருக்கும் அது சாப்பிடக்க தவத்தலாம். சளியெல்லாம் உறிஞ்சி சாப்பிட சூப்பராக இருக்குமா. அவ்வளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம் கூட, அப்படியே கூட. பரவாயில்ல. எப்படி இருக்கு கச்சா? கச்சா நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கா? சூப்பராக இருக்குது. வெளிநாட்டு கச்சா மாதிரி இருக்கும். வெளிநாட்டு கச்சான் என்ன கச்சான் என்ன எங்கிட்ட ஒரு கச்சான் மாதிரி வருமா வெளிநாட்டு கச்சான். அவிச்சு சாப்பிட்டா 2 கிலோ வச்சான் சாப்பிடுவேன். ஏன் தெரியுமே? பித்தங்குறைவு. 2 கிலோ தானே வச்சுக்கிறீங்க இங்கே பெரிய சட்டியில். பித்தங்குறைவு நான் இப்போ சாப்பிட்ற மாதிரி இல்லையே. மீன் கறி கொதிக்குது. தூள் காணாது, கொஞ்சம் தூள் போட்டால் தான் சரி. ரொம்ப கருவேப்பமில்லை இஞ்சாரி அப்படியே கொதிச்சு கொண்டிருக்கு மீன். இஞ்சாரி ஐயா பார்த்தீங்கன்னா ஐயா ஏலாமல் இருந்துட்டார். பக்க வெயில். ஐயா நீங்கள் என்ன ஐயா இங்கே வெயில் இவ்வளவு அவிச்சா கச்சான வச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கோம். வாயு என்ன செய்யுது? தமிழ்குளவன் ஐயா பாருங்க குளிக்கிறதுக்காக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த வாய்க்கால் தண்ணியில் குளிக்கிறது சரியான ஒரு விருப்பமா, பயங்கர சந்தோஷமா. விவசாய காலம் இதெல்லாம் ஓடி மாட்டத்தில் வந்து ஓடி வந்து அது இன்றைக்கு இல்லையே. இல்லை அது முன்னுக்கு போனால் இன்னும் ஓடும். போகலாம். எங்கே போகிறீங்களா முன்னுக்கு? இல்லை அந்த தண்ணி அடிக்கிற இடத்துக்கு போகலாம். எங்கே எவ்வளோ தாக்காது. இல்லை இறங்கி விடனே அங்கே போவோமே. அங்கால இருக்க முன்னுக்கு அப்புறம்னா தமிழ் கிழவன் ஐயா விளையாட்டை பார்த்தீங்களோ? இப்படி ஒரு இடத்துல இருந்தால் நான் ஒவ்வொரு நாளும் குளிப்பேன், ஒவ்வொரு நாளும் குளிப்பேன். வெளிநாடு போனோம். இப்போ பிரான்ஸில் ஒரு கிழமைக்கு ஒருக்கா தான் குளிக்கிறேன். ஐயோ வெளிநாடு போனபடியா ஒழுங்கா குளிக்கிறேன். ஐயா கூட இந்த வாய்க்காலில் குளிச்ச அனுபவம் எப்படி இருக்கு? அனுபவம் சொல்லில் அடங்காது. ஏனென்றால் அந்த சொல்லில் அடங்காத அனுபவத்தை நான் எப்படி சொல்கிறது தெரியுமே. நீங்கள் இருக்கிறீங்கள் வன்னி விளாக், ஏன்னா வன்னி விளாக் நல்ல அதிர்ஷ்டம் செய்தனீங்க, நல்ல பாக்கியம் இருக்கு. அப்படி இதில் பக்கத்தில் இருக்கிறீங்க வீடு. இந்த இந்த வாய்க்காலில் வந்து குளிக்கிறதுக்கு பெரிய தவம் செய்திருக்காங்க. நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முதல் இப்படி ஒரு குளிப்பை குளிச்ச நீங்கள்? சொல்ல முடியாது. அப்படி குளிக்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஸ்விம்மிங் பூலில் குடிச்சிருக்கிறேன். எங்கள் முருகத்தோல் பரவாயில்ல, முருகத்தோல் கேணியில் கரணம் அடித்து குளிச்சிருக்கிறேன். மேலே ஏறி 3 கரணம் அடிப்பேன். அதே மாதிரி கடலில் எங்கள் திருவடியில் கடலில் நீந்தி போனோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நீந்தி போவேன். கடலில் நீந்தி போய்க்கு அங்கே போய் அந்த வள்ளம் பிடிக்கிற மீனவர்களுடைய போட்டில் ஏறிக்கொண்டு காயாடுவேன். சரியோ, இப்போ எல்லாம் அப்படி முடியாது. அங்கே போய் கொஞ்சம் நான் ஸ்விம்மிங் பூலில் அங்கே இருந்தேன் தான் நான் பெருசாக இப்படி அனுபவிக்கல. இப்படியான ஒரு சொற்ப நேரத்துக்கான சந்தோஷத்தை அனுபவிச்சேன். அதை விட இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த கல்லை பாருங்க ஐயா, வாய்க்காலில் மண் எடுத்து கொண்டு போகிறீங்க. அது வந்து முத்தையன் கட்டு மணல், அது கல் சரிந்த மணல் மண் எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொண்டு போகிறேன். சுழியோடி எடுத்துக்கொண்டு போகிறேன். யாருக்குன்னு சொன்னால் என்னுடைய தோழி ஒரு ஆள் இருக்கிறான், நிஷான்னு சொல்லி அங்கே பரிசில் ஒரு சட்ட வல்லுனர். சரியோ, நான் அப்போ வரைய கேட்டேன், ஊருக்கு போகிறேன், என்ன உங்களை வேண்டிக்கொண்டு வரான்னு சொல்லி. அவர் சொன்னால் ஈழத்தின் மண்ணை எடுத்துக்கொண்டு வரேங்கன்னு சொல்லி அதை தான் எடுத்துக்கொண்டு போகிறேன்னா. வாழை இலையில் சுற்றி
சுட்ட இறாலும் மீனும் இங்கே சுட்ட இறால் எப்படி இருக்கு இப்படியே கடிங்க பாப்போம். நல்லா வந்துருக்கு. இது ஓகே. பாப்பம் வெந்திருக்காண்டு இருக்க மாதிரி இருக்கிறது. இல்லை நல்லா வெந்திருக்கு. அப்படியே இஞ்சால பாருங்க பொரிச்ச இறால் அப்படியே முழுசா பொரிச்சு வச்சுக்கிறோம். இங்கே பெரிய இறால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா இறால் முழுசா பொரிச்ச இறால். இங்கே பாருங்க சாப்பாடு போடுறது நடக்குது. சில பேர் இலையில சாப்பிட இல்லையாம அதால் வந்து கோப்பையில் போட்டு சாப்பிடணும். என்ன மீன் கறியை போடாமல் பருப்பை போடுறீங்களா ஆக்களுக்கு? ஐயா என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட ஸ்டார்ட்டா? வருங்க இன்றைக்கு இதில் பிடிச்சி கொண்டு வந்து இதாண்ட இடத்துல வேண்டி கொண்டு வந்துடுறாங்களே இல்லையே. ஆனால் அங்கே நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்றீங்க. அப்போ வாட்டி சாப்பிடுவோம். வாட்டர் ஏனென்றால் அவே டீ ஃப்ரிட்ஜில் வாரது மீன் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாரது இல்லை. அது அருமையாக தானே இருக்கும். அது சரி ரெண்டு தான் நினைக்கிறேன். போய் சாப்பிட்டு பார்ப்போம். இறைச்சி கறி வாசம் வருது பிறகு விளையாடி கொண்டிருக்கிறீங்க நீங்கள். அது நீங்கள் போட்ட வாசனத்தில் ஏங்காய் அது ஒன்றுமில்லை. நாங்கள் போட்ட அந்த கருவா. அம்மா நீங்கள் சமைச்ச மீன் கறிக்கு ஒரு மோதிரம் போட வேணும் அந்த காய்க்கு. ஆனால் என்ன டைம் மோதிரம் இதுதான் சந்தர்ப்பம் மட்டும் சரி சரி போட்டு போங்க. அந்த மாதிரி தான் காரம் வேண்டாம் பிரிக்குது. வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு திலாப்பியா மீன் கேள்விப்பட்டிருப்பியால். அப்படி திலாப்பியா இல்லை இது. அது ஒரு மொஜ்ஜி மனம் அடிக்கும். ஆனால் இதாக பிடிக்கல. உடனே கடை முத்தியான் காட்டு இதில் பிடிச்சு வந்து போட்டு பிடிச்ச சமைச்ச சாப்பாடு இடண்டா. குழம்பு விடுங்க. இங்கே பாருங்க இறால் எல்லாம் பெரிய பெரிய துண்டுகளாக வச்சுக்கிறாங்களோ சாப்பிட்றாங்களே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எங்களோட சாப்பாட்டுக்கு வந்த தமிழ்கிழவன் ஐயாவையும் எங்களோட சுதர்சனையும் கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஐயா எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பாடு சொல்லி தரவேன் தம்பி. சரியா சொல்ல தேவையில்லைன்றே சொல்லி போட்டீங்க. காரம் மனம் சுவை எல்லாம் இந்த பண்ணி ஸ்டைலில் நான் சொல்லிப்பட்டேன். நான் ஜாமிக்க மாட்டேன் சொல்லிப்பட்டேன்ல. உதன்ன கடிச்சு உந்த எழுவழுக்கிறீங்க. என்ன நண்டோ இறால்? என்ன இது இறால் பெரிய இறாலா? அதுதான் ஐயா எழுவேன். இது இவர் நண்பற்ற ஏற்பாடா? இந்த இறால் செய்தது இவர் தான். சரி வாட்டி எடுத்து அப்போ இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இனி ஒரு நாள் வருமா? என்ன நான் சொல்கிறது சரியா இல்லையா? இல்லை நான் போன கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சி பார்த்தேன். ஐயா அந்த கரை சட்டிக்குள்ளே மீன் எதுவும் தெரியுதோ உண்டு உண்டையும் காணையில் உண்டையும் காணை எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் எல்லா சுக இஸ்தல வாசங்களும் இருக்குண்ணே. எப்படி என்றால் சினையும் இருக்காதுங்களே. அந்த தலையில தான் சினை போட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். உண்மையிலேயே பார்த்தீங்கள் என்றால் ஐயா வந்து சாப்பிட்டு களைச்சி போனார். ஐயா மட்டுமில்லை வந்தாக்கள் எல்லாம் படிவாக சாப்பிட்டுட்டாங்க பாருங்க. எல்லாம் இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம். என்ன ஐயா தண்ணி விளக்கு இந்த காணிக்கு வந்தான். அதில் உபசரிப்பு தண்ணியாக இப்போ உபசரிப்பு கொடுக்கிற ஆக்கள் தான். அதில் மாத்திரம் இல்லாமல் உண்மையாக தான் சொல்கிறீங்களோ? உண்மையாக தான் சொல்கிறீங்களா? உபசரிப்பு ஆகும். அது கொஞ்சம் குறைவு தான். அடுத்த பேர் இல்லை. அப்போ அப்படியான உபசரிப்பு நாங்கள் வந்தோம், சமைத்தோம், சாப்பிட்டோம். இந்த முத்தையன் கட்டு குளம் இருக்குது. அதில் போய் மூழ்கி குளித்தோம். அந்த மூழ்கி கிளச்ச குளித்ததில் நாங்கள் சொல்ல முடியாத விஷயம், சொல்லாத விஷயம் ஒன்று இருக்கு. நான் இப்படி குளிக்கல என் வாழ்க்கையில். என் உடம்பில் உள்ள அத்தனை அங்கங்களும் நனைந்து குளிர்ந்தன. வேறு என்ன அடுத்த நாளையிலே சந்திப்போமா? ரைட், ஐயாவே சொல்லி போட்டார். இதோட வந்து காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய். பாய், நன்றி.